Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB எக்ஸாம் क्वेश्चन தான் வந்து பார்க்க போறோம். சோ எல்லாருக்கும் ஒரு டேல வந்து எக்ஸாம் வச்சாங்க டிசம்பர் 24. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிருந்தாங்க. சோ அந்த எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ஆன்சர் கீயும் வெப்சைட்ல வந்து போட்டாங்க. சோ அதுக்கான ஃபுல் ஆன்சர் கீயை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ 1 to 50 क्वेश्चंस வரையும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தறலாம் फ्रेंड्स. இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1904. தோட்டப்பயிர் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி பயறுகள். சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சர்வதேச கூட்டுறவு கூட்டணி. எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் டி கூட்டுறவு சங்கங்களிடையே ஒத்துழைப்பு. கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்? ஆப்ஷன் பி ஏப்ரல் 1. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ லண்டன். ராபி பயிர் வகை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கரும்பு. பருத்தி பயிரானது டேஷ் மலையளவில் வளரும்? ஆப்ஷன் டி 75 முதல் 100 சென்டிமீட்டர் மலையளவு. இங்கிலாந்தின் லங்காஷரியரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர்? ஆப்ஷன் பி ரோச்டேல் முன்னோடிகள். சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர்? ஆப்ஷன் ஏ டாக்டர் சன் யட் சென். ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொது பேரவையை பொறுத்தவரை குறைந்தபட்ச டேஷ் நாட்கள் அறிவிப்பு தேவை? ஆப்ஷன் சி 15 நாட்கள். சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்படுவது ஒரு? ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமை. ரபேஷன் மற்றும் ஸ்கல்ஷ் டீலிஷ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கங்களை உருவாக்கினர்? ஆப்ஷன் டி 1862. விவசாய மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர்? ஆப்ஷன் சி பி சிவராமன். ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதிக்கு அளிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி 2. ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஷ் மாதத்திற்குள் அதன் தலைமை பொறுப்பாளர் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும்? ஆப்ஷன் டி 3 மாதம். பின்வருவனவற்றுள் காலநிலையுடன் தொடர்பில்லாத கூறு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மண் வகை. கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொது பேரவை. ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் ICDP அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 1985. டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர காலக்கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமை ஆகும்? ஆப்ஷன் சி மாநில கூட்டுறவு வங்கிகள். கூட்டுறவு வங்கிகளில் CBS திட்டத்தினை தொடங்கிய வங்கி? ஆப்ஷன் ஏ நபார்ட். மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி நகர கூட்டுறவு வங்கி. பின்வருவனவற்றில் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது? ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என கூறிய குழுவின் தலைவர்? ஆப்ஷன் சி எட்வர்ட் மேக்லன். கீழ்கண்டவற்றில் விவசாயம் சாராத கடன் நிறுவனம்? ஆப்ஷன் ஏ நகர கூட்டுறவு வங்கி. நகைக்கடன் டேஷ் கடனுக்கான உதாரணம்? ஆப்ஷன் ஏ குறுகிய காலம். இந்தியாவில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துபவர் யார்? ஆப்ஷன் பி RBI. கீழ்கண்ட வங்கிகளில் விவசாயம் வளர்ச்சி வங்கி எது? ஆப்ஷன் டி நபார்ட். கேரள கிராமப்புற வங்கி ஒரு? ஆப்ஷன் பி பிராந்திய கிராமப்புற வங்கி. வைப்பு தொகை காப்பீடு அடிப்படையாக காப்பது? ஆப்ஷன் ஏ சிறிய வைப்பீட்டாளர்கள். கீழ்கண்டவற்றில் எது ஒரு பிணையமில்லா கடன்? ஆப்ஷன் டி தனிநபர் கடன். எந்த கணக்கு பொறுப்பு கணக்கு அல்ல? ஆப்ஷன் சி ரொக்கம். இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் ஒழிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஆப்ஷன் ஏ புதிய தொழில் கொள்கை. தொழில் பொருளாதார சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வெளிப்புற காரணிகள் யாவை? ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கீழ்கண்டவற்றுள் எது செலவினத்தில் சேர்ந்தது இல்லை? ஆப்ஷன் ஏ அரைக்கலன். பங்காதாயம் என்பது? ஆப்ஷன் ஏ ஆதாயம். முதலின செலவு வருவாயின செலவு என்பதை மாற்றி கணக்கேடுகளில் பதிவது டேஷ் பிழையாகும்? ஆப்ஷன் பி விதி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 80 விவரிப்பது? ஆப்ஷன் ஏ கூட்டுறவு தணிக்கை. தேய்மான கணக்கு என்பது? ஆப்ஷன் சி பேரளவு கணக்கு. ஒரு வணிக வங்கியின் கடன்கள் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் திறன் எதனை பொறுத்தது? ஆப்ஷன் சி அதிகப்படியான பணம் அல்லது பணப்புழக்க நிலை. சொத்துக்கள் ஈக்குவல் டு? ஆப்ஷன் பி பொறுப்புகள் பிளஸ் மூலதனம். பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்தப்படுவது எது? ஆப்ஷன் டி iOS. உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சுட்டி மவுஸ். கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி சார்லஸ் பாப்பேஜ். நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1 + 2 + 3 +
பிளஸ் என் ஈக்குவல் டு 666 எனில் எண்ணின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 36 தான் வந்து சரி. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி. அரைவட்டத்தில் அமையும் கோணம் ஆப்ஷன் டி செங்கோணம். கீழ்கண்டவைகளில் எந்த ஒரு இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம். 10,000 25% மதிப்பின் 15% என்பது ஆப்ஷன் ஏ 375. ஸோ மற்ற கொஷினை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.